நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குற நூலெல்லாம் ரொம்ப மெலிசாக இருக்கும். சில ப்ராஜெக்ட்டுக்கெலாம் கொஞ்சம் மொத்தமாக போட்டால் நல்லாயிருக்குன்னு இருக்கும். அதை எப்படி வந்து ஒரே ஒரு கண்டு நூலை மொத்தமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கு ஒரு லென்த்தில் ஒரு இதுக்கு விட்டுக்கலாம். அதே மாதிரி திருப்பியும் இன்னொரு லெவல், மொத்தம் 3 லைனாக அப்படி வரும். இந்த மாதிரி எஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நார்மலி நாட் போடுவோம் இல்லையா, ஸ்லிப் நாட்டு போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நூல் மொத்தமாயிடும். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து திருப்பியும் நீளமாக கொண்டுட்டு வரணும் இல்லையா லாஸ்ட் வரைக்கும். ஸோ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ளார இந்த நூலை பிடிச்சி இழுக்கணும். இந்த மாதிரி லென்த் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு செயின் போட்டு காட்டுறேன். செயின் வந்து நல்லா மொத்தமாக வரும். நமக்கு கொஞ்சம் பெரிய மொத்தமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், அதே போல் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு வரும்போது இப்போ இங்கே வந்து தீந்துடும். இப்படி தீரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார வந்து விட்டு அடியில் இருக்க இந்த சிங்கிள் த்ரெட்டை வந்து பிடிச்சி மேலே இழுக்கணும். இழுத்தோம்னா நமக்கு திருப்பியும் வந்து லாங்காக வந்துடும், 3 இதில் வந்துடும். திருப்பியும் நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி வரும். நல்ல மொத்தமாகவும் கிடைக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மெல்லிசு நூலில் ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி மொத்தமான நூலில் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன், டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நம்ம நார்மலி இந்த மாதிரி தான் சிங்கிள் த்ரெட்டை போடுவோம். இது வந்து சிங்கிள் த்ரெட்டில் போட்டது, சின்னதாக மெலிசாக இருக்கும். இது வந்து 3 ஃப்ளைல 3 இதில் போட்டது, நல்ல மொத்தமாக இருக்கும். இது தொடுறதுக்குமே நல்லாயிருக்கும், மெத்தனை. இது சின்னதாக வரும், இது கொஞ்சம் பெருசாக வரும்.